ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் தபா ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி வந்து அப்லோட் பண்ண சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி சிம்பிளாக அதே நேரத்தில் யம்மியாக ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எப்போவுமே நான் சொல்கிறது தான், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடல் எண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய், உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். அது சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும், அப்போ தான் வந்து கிரேவி நல்லாயிருக்கும். மட்டன் கிரேவியாக இருந்தாலும் சரி, சிக்கன் கிரேவியாக இருந்தாலும் சரி, பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்பில் 3 சில்லு தேங்காய் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை வந்து கருக விடாமல் இந்தளவுக்கு மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கணும். நல்லா அந்த சுருங்கி நல்ல கலரே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை 1 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு நீங்கள் எந்த மசாலாவும் அரைக்க தேவை கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 2, அதோட 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் நல்ல காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இப்போ ஒரு 600 கிராம் சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். எப்போவுமே சிக்கன் கழுவும் போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா கவிச்சி இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை சேர்த்து அதில் நீங்கள் கழுவும் போது சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாகவே கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் சிக்கன் வந்து சாப்பிட்றப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சிக்கன் வந்து இப்போ நம்ம சேர்த்தாச்சு. ஒரு தடவை இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள், நீங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டுறலாம். சிக்கன் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல்லுப்பு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த குக்கரை வந்து 1 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். சிக்கன் அதுவே தண்ணி விட்டு கொஞ்சம் வற்றணும், அப்போ தான் வந்து சிக்கன் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வந்து அதுவே தண்ணி விட்டு நல்லா வற்றிட்டு எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் தான் மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். வறுத்து அரைக்காமலே இதோட மசாலா வந்து ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் 65 மசாலா கடைகளில் கிடைக்கிது ரெடிமேடாக. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஆச்சியில் சக்தியில் கிடைக்கிது, அதில் நீங்கள் எது சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் 65 பவுடர் நீங்கள் சேர்க்கும் போது கிரேவி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அதே நேரத்தில் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்ல எம்மியாக இருக்கும். நான் வந்து இப்போ ஆச்சி சிக்கன் 65 மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த பிராண்டில் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜார் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கீ ரைஸ் கூட செஞ்சுருந்தேன், அட்டகாசமாக இருந்துச்சு டேஸ்ட்டு. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் விட்டோன்னா சிக்கன் சாஃப்டாக வெந்துடும். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலும் சரி ப்ரெஷர் குக்கரில் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். இந்த சூடான ஆவி வந்து கையில் அடிச்சிடாமல் பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குக்கர் ஓப்பன் பண்ணும் போதே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. கிரேவி பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. எவ்வளோ நல்லா சிம்பிளாக செஞ்சோம் நீங்களே பார்த்தீங்க. இது வந்து பூரி, சப்பாத்தி, பிளெயின் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ் எல்லாத்துக்கூடவுமே நல்ல மேட்சிங்காக இருக்கும். நான் இன்றைக்கி கீ ரைஸ் கூட தான் இந்த சிக்கன் கிரேவி செஞ்சேன். அவ்வளோ நல்லா இருந்தது, யம்மியாக இருந்தது. இது ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு நிமிஷம் கேஸ் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ரிச்சான சிக்கன் கிரேவி ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு ரெடி ஆகிடும்.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.